ஜோகோ, கூகுள் இல்லை ஏதாவது பெரிய எம்என்சி ஆர் டெக் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் கிடச்சிருச்சா? இல்லை இது வரைக்கும் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்களா? செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 ப்ரூட்டலி ஹானஸ்ட் விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். சேரில் நிம்மதியாக உட்காந்து கேளுங்க. யாருமே இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. நான் ஜோகோவில் இன்டர்ன்ஷிப்பில் இருக்க சிலர்கிட்ட பேசும்போது தான் இந்த லெசனை ரியல் ஹார்ட்வேரில் கற்றுக்கிட்டேன். இன்டர்ன்ஷிப்பில் ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னா, ஃப்யூச்சரை பில்ட் பண்ணணும்னா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபருக்கு குவாலிஃபை ஆகணும்னாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன் இட். டிப் நம்பர் 1, லேர்ன் ஹவு டு ஆஸ்க் பெட்டர் கொஸ்டின்ஸ். டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டோட்டல் மிஸ்டேக். நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது ஜோகோ, கூகுள் மாதிரி பெரிய கம்பெனியாக இருக்கா? அங்கே வேகமாக க்ரோ ஆகிறவங்க யாருன்னு தெரியுமா? ஸ்மார்ட்டாக கேள்வி கேட்குறவங்க தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான லேசி கொஸ்டின்னாக இல்லாமல் இந்த மாதிரி கேள்விகளை கேளுங்க. இந்த யூஸ் கேஸுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? கஸ்டமர் சொல்கிற எட்ஜ் கேசஸ் என்ன? இது எக்ஸிஸ்டிங் சிஸ்டமோட எப்படி இன்டகிரேட் ஆகும்? குட் கொஸ்டின் கேட்டிங்கன்னா நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு தான் மேனேஜர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. நான் ஜோகோவில் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது இதையே ஹாஃப்வேல தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கில் மட்டும் இல்லை, ரெஸ்பெக்டும் வந்துச்சு. டிப் நம்பர் 2, பில்ட் பிஃபோர் யூ ஜாயின். ஈவன் அ மினி ப்ராஜெக்ட் கவுண்ட்ஸ். இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு டூலை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி பாருங்கள். பிக் ஐடியா வேணாம், ஒரு சிம்பிள் டேஷ்போர்ட், சாட்பாட் இல்லை ஆட்டோமேஷன் கூட போதும். அவங்க சொன்னாங்க, ஜோகோவுக்கு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜோகோ கிரியேட்டரில் சிஆர்எம் மார்க்கப் பில்ட் பண்ணேன். கிளிக்ட்ரிக்ஸ் ஈவெண்ட்டில் யாருமே கண்டுக்கலை, ஆனால் அது கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு எனக்கு. கூகுளா ஃபயர்பேஸ் ப்ளஸ் ரியாக்டில் ஒரு ஸ்மால் ஆப் ட்ரை பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்டா எக்ஸலில் ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுங்கள். பர்ஃபெக்ஷனுக்கு முயற்சி பண்ணாதீங்க, ஃபெமிலியராக ஃபீல் பண்ணுறதுக்கு தான் இது. மிகவும் குறிப்பிட்டு சொல்ல சொன்னால் இட் கிவ்ஸ் யூ எ எட்ஜ் மோஸ்ட் இன்டர்ன் நெவர் ஹேவ். டிப் நம்பர் 3, த சைலண்ட் ஹேக். இம்ப்ரெஸ் யுவர் மேனேஜர் இயர்லி. நீங்கள் ரியலாக நோட்டீஸ் ஆகணும்னா ஜீனியஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களில் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறது தான் கீ. டே 1ல் மேனேஜரை கேட்டுக்கோங்க. அப்டேட்ஸ் எப்படி வேணும்? சாட்டாவா, இமெயிலாவா, டெய்லி லாகாவா? அப்படியே சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு 2-3 நாட்களுக்கும் ஒரு ஸ்மால் சம்மரி அனுப்புங்க. நான் என்ன பண்ணேன்னு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு. இது ஷோ ஆஃப் இல்லை, இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட். 99% இன்டர்ன்ஸ் இதை பண்ணவே மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. ஜோகோவில் இந்த ஒரு ஹேபிட்னால் இவர் த ரெஸ்பான்சிபிள் இன்டர்ன்னு டேக் ஆனார். அண்ட் த லேபிள் ஸ்டிக்ஸ். த நெக்ஸ்ட் போனஸ் டிப், ஜோகோஸ் ஒர்க் கல்ச்சர் எ ஹிடன் லெசன். ஜோகோவில் ஒரு விஷயம் நல்லா ஸ்டாண்ட் அவுட் ஆச்சு. நிசத்தமாக இருந்தாலும் ஃபோக்கஸ்டு கல்ச்சர். பிக் மீட்டிங்ஸ் இல்லை, மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டும் இல்லை. நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அதை சரியாக யூஸ் பண்ணிக்கணும். காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் ஸ்பூன் ஃபீட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர மாதிரி இல்லை. ஜோகோ ஆர் கூகுளில் இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் மிஸ் ஆகிடுவீங்க. கன்க்ளூஷன், ஒரு சின்ன ரீகேப் போயிடலாம். ஸ்மார்ட்டாக கேள்வி கேளுங்க. ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி மினி ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்க. மேனேஜரை சைலண்ட்டாக இம்ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்டர்ன்ஷிப்பில் சர்வே பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்ட் அவுட் ஆவீங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஜோகோவா, கூகுளா, மைக்ரோசாஃப்டா, இதில் எது உங்கள் ட்ரீம் கம்பெனி? நான் ரிப்ளையில் ஸ்பெசிஃபிக் டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம கிராஜுவேட் ஹேண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ட்ரீம் இன்டர்ன்ஷிப் க்ளோசர் தென் யூ திங்க். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I am Vignesh from Graduate Hands YouTube channel.